ஹாய் விவர்ஸ், ஐ எம் பிரபாகரன் ஃப்ரம் விவி இன்ஃபோடெக். ஸோ நம்ம இன்னைக்கான வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே டேலியில் நம்மளோட கம்பெனி டேட்டாஸை செக்யூரிட்டி கண்ட்ரோலை யூஸ் பண்ணி அட்மின் அண்ட் யூசர் வைஸில் ஆக்சஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சம்டைம்ஸ் நம்மளோட யூசர் நேமோ இல்லை பாஸ்வேர்டோ வந்து மறந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி மறக்கும்போது நம்மளோட யூசர்ஸோட யூசர் நேமோ இல்லை பாஸ்வேர்டோ மறந்துட்டோம் அப்படின்னா அட்மின் லாகினை யூஸ் பண்ணி நம்மளால் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஆனால் இதுவே அட்மினோட யூசர் நேமோ இல்லை பாஸ்வேர்டோ மறந்துட்டோம் அப்படின்னா அது எப்படி ரெட்ரீவ் பண்ணுறது அப்படின்ற பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அவங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஸோ நான் இப்போ இந்த ஆல்ரெடி நான் ஒரு கம்பெனி வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை வந்து யூசரில் தான் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இதோட அட்மினோட லாகின் பாஸ்வேர்ட் தெரியாது. ஸோ இப்போ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா நான் மொத்தமாக 11 என்ட்ரிஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ எப்படி அதை ரெட்ரீவ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த கம்பெனி செட் பண்ணிட்டு இங்கேயே நான் வந்து புது கம்பெனி வந்து ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு டெமோ அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்கு நான் எந்த செக்யூரிட்டி கண்ட்ரோலும் ஆக்சஸும் நான் கொடுக்கல. ஸோ நான் அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எல்லாமே சேவ் பண்ணிட்டேன். ஸோ நான் எதையுமே ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த கம்பெனிக்குள்ள நமக்கு எந்தோட யூசரோட நேமும் பாஸ்வேர்டும் இல்லாமல் உள்ள லாகின் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த என்ட்ரிஸுமே இல்லை. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டேட்டா இருக்கிற பாத்துக்கு வந்து போகணும். ஸோ இது டேட்டா எந்த பாத்தில் இருக்குது அப்படின்னா, சி டிரைவில் டேலிகிராம் 7.1ல் டேட்டா 2 அப்படின்றதுல இந்த பாத்து வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கம்பெனிஸோட நம்பர்ஸை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ நம்மளோட மெயின் கம்பெனியோட டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா 1,00,000. நம்ம டெமோ கம்பெனியோட நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 1,01,000. ஸோ இப்போ இந்த பாத்துக்கு போயிடுறேன். பாத்துக்கு போனதுக்கப்புறம் இந்த 1,01,000 அப்படின்ற கம்பெனிக்குள்ளே நான் போயிடுறேன். போனேன் அப்படின்னா இங்கே கம்பெனி அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ நான் ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு பேக் ஸ்பேஸ் வந்துட்டு இந்த மெயினோட டேட்டாக்குள்ள நான் போயிட்டு இங்கே வந்து அதை பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் இந்த டெஸ்டினேஷன் அப்படின்றது கொடுத்துறேன். கொடுத்தேன் அப்படின்னா அந்த கம்பெனியோட கான்ஃபிகரேஷன் இந்த டேட்டாவில் வந்து கான்ஃபிக் ஆயிரும். ஸோ நான் மறுபடியும் நான் டேலிக்குள்ளே போயிட்டு ரெப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு ரெண்டத்தோட கம்பெனியோடதுமே ஒரே மாதிரி மாறிடும். ஸோ நமக்கு 1,00,000 அப்படின்றது மெயின், 1,01,000 அப்படின்றது வந்து டெமோ டேட்டா. ஸோ நான் இப்போ 2 போனாலுமே நமக்கு வந்து எந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாமே நமக்கு வந்து லாகின் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே F1 ஹெல்ப் போயிட்டு ட்ரபிள் ஷூட்டிங் ரிப்பேர் அப்படின்றது கொடுத்துட்டு நமக்கு 1,00,000 அப்படின்றது தான் மெயின் டேட்டா. ஸோ நான் 1,00,000 அப்படின்றத கொடுத்துட்டு நோ கொடுத்துட்டு ரிப்பேர் நான் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு போட்ட 11 வவுச்சர்ஸும் நம்ம டோட்டல் மார்க்ஸும் நமக்கு வந்து வந்துடும். ஸோ நான் இப்போ இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாத்தோட டேட்டாஸும் நமக்கு இங்கே வந்து வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆல்டிக்கே போயிட்டு ஆல்டர் நம்ம கம்பெனியோட நேமை பழையபடி மாற்றிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து புதுசாக ஒரு அட்மின் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கம்பெனியோட ஃபைலை மாற்றி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கம்பெனி கான்ஃபிகரேஷன்ஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ இது எல்லாமே வந்து நம்ம டெமோ டேட்டாவில் என்ன கம்பெனி கிரியேட் பண்ணமோ அதோட கான்ஃபிகரேஷனுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதாவது அட்மினோட யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் வந்து எல்லாமே எரேஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்பெனி டேட்டாவோட நேம் வந்து மாறிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட யூசர் ரோல்ஸுமே வந்து மாறிடும். ஸோ நம்ம யூசர் ரோல்ஸுமே வந்து புதுசாக தான் வந்து எல்லாமே செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதர்வைஸ் நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து ரிட்ரீவ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்மளோட 11 என்ட்ரியுமே நமக்கு இங்கே வந்து ரிட்ரீவ் ஆகிருக்கும். டெமோவில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம விவி இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.